முதல்ல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிகையெல்லாம் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நடித்து முடித்த பிறகு வயதான பிறகு அவங்களுக்கு வந்து அமைதியாக இப்போ குழந்தை குட்டியோட வாழலாம். அவங்க எல்லாருமே ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு எல்லாம் எங்கே போய் சேர்றாங்கன்னா பிஜேபின்ற அந்த கட்சியில், பாரதிய ஜனதா பார்ட்டின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கு வந்து பாலியல் சல்ஜா பார்ட்டின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியில் போய் இவங்க கலந்து சேர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் அல்லாது, இதெல்லாம் நான் சொல்ல, நீ மட்டும் அப்படியே தான் பார்க்காதீங்க. இல்லை நீ பார்க்குறதே அதிர்ச்சியாக பார்க்குறீங்க. சொல்கிறேன் கேளு, இதெல்லாம் நான் சொல்லலை. அந்த கட்சியில் இருந்த, கட்சியை விட்டு வெளியேறிய கௌதமி என்ற ஒரு பெரிய நடிகை, இவங்களை விட பெரிய நடிகை அவங்களாம் ஒரு காலத்தில், அந்த நடிகை வந்து காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியாடா, கட்சிக்காரனே வந்து இவங்க சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து நீ பேசுங்க. அடுத்து காயத்ரி ரகுராம் என்ற ஒரு நடன இயக்குனர், நடிகை மட்டுமல்ல, ஃபேமஸான நடன இயக்குனர், அந்த பெண்மகள் அங்கேருந்து காரி துப்பி போட்டு வெளியேறி வந்துட்டாப்புல. ஒரு காலத்தில் அவங்க வந்து எங்கள் தலைவரை வந்து பயங்கரமாக திட்டுனாங்க. அதே பெண்மகள் வந்து எழுச்சி தமிழர் ஒரு கடவுளுக்கு சமம்